எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய நினைவு தினம். இது வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு தினமாக எனக்கு அமைந்ததுக்கு காரணம் என் தந்தையினுடைய நினைவு தினமும் இன்றுதான். என் தந்தை எஸ் வி வெங்கட்ராமன் அவர்களும் சிவாஜி அவர்களும் நல்ல நண்பர்கள். ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக நல்ல நண்பர்களாக இருந்தார்கள். நடிப்பு என்றால் அது சிவாஜி அவர்கள் தான். தமிழுக்கு மட்டுமல்ல, இந்திய திரையுலகிலும் சரி, ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் பார்த்தாலும் மார்லன் பிரண்டா போன்ற மிகப்பெரிய கலைஞர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்ட ஒரு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். அவருக்கு அரசு மிகச்சிறந்த ஒரு மரியாதையை கொடுத்து இந்த இடத்துல இந்த மணிமண்டபம் பண்ணியிருக்காங்க. இந்த கலைஞர்களுக்கு மட்டும் இறப்பே கிடையாது. அது ஒரு வரம். பணம் சம்பாதிக்கிறோம், புகழ் சம்பாதிக்கிறோம், இறந்தாலும் அதை தாண்டிய மிகப்பெரிய ஒரு ஆச்சரியகரமான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த ரிமெம்பரன்ஸ். அது பாட்டுக்கு தொடர்ந்து இன்னைக்கு டிவி போட்டா இன்னைக்கு சிவாஜி படம் ஒரு 3 படம் வரும். அது ஒரு ஒரு கடவுள் கொடுத்த வரமாகத்தான் நினைக்கிறேன். சிவாஜி போன்றவர்கள் இன்னைக்கு இலக்கணம், ஒரு டிக்ஷனரி மாதிரி. ஏதாவது ஒரு சீன் புதுசா ஒரு பண்ணிட்டேன்னு ஒரு நடிகர் சொன்னா அது பார்த்தா ஒரு 40வது பக்கத்துல சிவாஜி ஒரு 40 வருஷம் முன்னாடி பண்ணிட்டு, அந்த மாதிரியான ஒரு ரெஃபரன்ஸ். எதை எடுத்தாலுமே சிவாஜியை தொடாமல் நடிப்பு என்பதே கிடையாது. அப்படிப்பட்ட மாபெரும் நடிகர், அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் கலைஞனுக்கு அவர் அஞ்சலி செலுத்துவதே என்னுடைய ஒரு கடமையாகவும் பெருமையாகவும் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நிறைய ஆர்டிஸ்ட் வரணும். புதுசா இருக்கிறவங்க எனக்கு அவர் தெரியாது, நான் பார்த்தது இல்லையே அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நம்ம நாம ஒரு ஃபீல்டில் இருக்கோம். அந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய முன்னோர்களுக்கு உண்டான மரியாதையை செலுத்தும் பொழுது நமக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் என்பது என்னுடைய கருத்து.